சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம எல்லாரும் தேர்தல் திருவிழாவை ரொம்ப கோலாகலமா கொண்டாடுவோம் இல்லையா? ஆனா தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு திரைக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு மாநில அரசாங்கத்தின் கட்டமைப்பு எப்படி உருவாகுது, தேர்தல் முடிவுகள் எப்படி அதிகாரமா மாறுது அப்படிங்கறத காலவரிசைப்படி ரொம்ப சுவாரஸ்யமா பார்ப்போம். ஓகே, இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு, ஓட்டு எண்ணியாச்சு, யார் ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த ஜனநாயக தேர்தல் முடிவுகள் எப்படி ஒரு செயல்படும் அரசாங்கமா மாறுது? அந்த முதல் படியை எடுத்து வைக்க போறது யார்? ஒரு அரசாங்கத்தை அமைக்கும் அதிகாரப்பூர்வ உரிமையை யாரு கொடுக்குறா? இது ஒரு மிகப்பெரிய புதிர் இல்லையா? இதற்கான விடையத்தான் நாம இப்போ டீக்ரிப்ட் பண்ண போறோம். எந்த ஒரு மாநில அரசாங்கமும் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த 4 முக்கியமான படிகளை தாண்டியாகணும். முதல்ல உறுப்பினர்களின் பதவியேற்பு, அப்புறம் முதலமைச்சர் நியமனம், அதை தொடர்ந்து அமைச்சரவை உருவாக்கம், கடைசியா சட்டப்பேரவையில பெரும்பான்மையா நிரூபிக்கிறது. இப்போ இந்த முதல் கட்டம் என்னன்னு பாப்போம். கட்டம் 1, ஆளுநரின் வருகை. ரிசல்ட் வந்த உடனே மாநிலத்தோட மொத்த கவனமும் ஒரு குறிப்பிட்ட நபர் மேலதான் திரும்பவும். அவர்தான் மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவரான ஆளுநர். உறுப்பு 153 மற்றும் 155 படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குடியரசுத் தலைவரால நேரடியாக நியமிக்கப்படுற ஒரு ஆளுநர் இருப்பார். ஓட்டு எண்ணிக்கை முடிந்த உடனே உருவாகிற அந்த அதிகார வெற்றிடத்தை நிறுத்துறதும் ஒரு முறையான அரசாங்கம் அமைவதை உறுதி செஞ்சு இந்த மொத்த ஆட்டத்திலையும் ஒரு முக்கிய நடுவரா செயல்படுறதும் இவரோட மிக முக்கியமான கடமை. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? தேர்தல்ல ஜெயிச்ச உடனே ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிட முடியாது. அரசியலமைப்பு உறுப்பு 188 படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்பினரும் ஆளுநர் முன்னிலையில அல்லது அவர் நியமிக்கிற நபர் முன்னிலையில முறையாக உறுதிமொழி எடுத்து பதவியேற்கணும். அவங்க கையில எந்த அதிகாரமும் வர்றதுக்கு முன்னாடி நடக்கிற முதல் லீகல் ஸ்டெப் இதுதான். கட்டம் 2, முதலமைச்சரை நியமித்தல். இப்போ உறுப்பு 164(1) ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுவார். நம்ம கதையோட ஹீரோவான முதலமைச்சரை அதிகாரப்பூர்வமா நியமிக்கிற பவர் ஆளுநருக்கு இங்கிருந்து தான் கிடைக்குது. சரி, அதுக்காக ஆளுநர் தனக்கு பிடிச்ச யார வேணும்னாலும் முதலமைச்சரா ஆக்கிட முடியுமா? வாய்ப்பே இல்லைங்க. சட்டப்பேரவையில யாருக்கு பெரும்பான்மை பலம் இருக்குன்னு பார்த்து அந்த தலைவரை கண்டுபிடிக்க வேண்டிய அரசியலமைப்பு கடமை ஆளுநருக்கு இருக்கு. அவர் சொந்த விருப்பப்படி செயல்பட முடியாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட நம்பிக்கையை யாரு வாங்கியிருக்காங்களோ அந்த ஒருத்தரை தான் ஆளுநர் கூப்பிட்டு அரசாங்கத்தை அமைக்க சொல்லணும். இதுதான் நடைமுறை. கட்டம் 3, அமைச்சரவையை உருவாக்குதல். முதலமைச்சர் ஒருத்தரால மட்டுமே ஒட்டுமொத்த மாநிலத்தையும் நிர்வாகம் பண்ண முடியாது, சரியா? மறுபடியும் உறுப்பு 164 கவனிச்சிங்கன்னா அதிகார பகிர்வு எவ்வளோ அழகா வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு புரியும். யார் யாரு அமைச்சர்களா வரணும்னு முதலமைச்சர் ஆலோசனை வழங்குவார். அந்த ஆலோசனையின் பேர்ல அமைச்சர்களா ஆளுநர் அதிகாரப்பூர்வமாக நியமிப்பார். சிம்பிளா சொன்னோம்னா, தேர்வு செய்யறது முதலமைச்சரோட உரிமை, ஆனா நியமனம் செய்யறது ஆளுநரோட கடமை. இப்போ ஒரு முதலமைச்சர் தனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்துட முடியுமா? அப்படிலாம் பண்ணிட முடியாதுங்க. அரசியலமைப்பு உறுப்பு 164(1) படி ஒரு மாபெரும் கணக்கு இருக்கு. சட்டப்பேரவையோட மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில அமைச்சர்களின் எண்ணிக்கை 15% தாண்டவே கூடாது. இது ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல். அரசாங்கம் ரொம்ப பெருசா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு செக் பாயிண்ட் இது. இந்த 15% விதிக்கு கீழே இன்னும் சில முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. இந்த கணக்குல முதலமைச்சரும் அடங்குவார். சின்ன மாநிலங்களா இருந்தா அரசாங்கம் செயல்பட குறைந்தது 12 அமைச்சர்களாவது இருக்கணும். அப்புறம் அமைச்சரா வர்றவங்க கண்டிப்பா சட்டமன்ற உறுப்பினரா இருக்கணும். அப்படி இல்லன்னா 6 மாசத்துக்குள்ள உறுப்பினராயிரணும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம், இந்த அமைச்சரவை ஒட்டுமொத்தமா சட்டப்பேரவைக்கு கூட்டு பொறுப்புடையது. இதுதான் ஜனநாயகத்தோட ஆணிவேறு. கட்டம் 4, தி அல்டிமேட் ஃப்ளோ டெஸ்ட், அதாவது இறுதிச் சோதனை. இவ்வளவு நேரம் பேப்பர்ல உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இப்போ நிஜ உலகத்துல தன்னோட உண்மையான பலத்தை நிரூபிச்சாக வேண்டிய நேரம் இது. ஃப்ளோர் டெஸ்ட், அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்புனா என்ன? சிம்பிள். ஒரு அரசாங்கத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு இருக்கா இல்லையான்னு நிரூபிக்கிற ஒரு ஃபைனல் டெஸ்ட் இதுதான். சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிற இந்த வாக்கெடுப்புல தான் ஒரு அரசாங்கத்தோட தலையெழுத்தே தீர்மானிக்கப்படும். ஜெயிச்சா ஆட்சி தொடரும், தோத்தா ஆட்சி கவிழும். உறுப்பு 163 படி ஒரு முதலமைச்சருக்கு தெளிவான பெரும்பான்மை இருக்கும்போது ஆளுநர் அமைச்சரவையோட ஆலோசனையை கேட்டுதான் முடிவெடுக்கணும். ஆனா ஒருவேளை கூட்டணி உடைஞ்சாலோ அல்லது பெரும்பான்மை சந்தேகத்துக்கு உள்ளானாலோ கேம் அப்படியே மாறிடும். இங்கதான் ஆளுநர் தன்னோட விருப்புரிமை அதிகாரத்தை, அதாவது டிஸ்கிரிஷனரி பவரை பயன்படுத்தி சுயமா முடிவெடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ ஆளுநர் எப்படி இந்த வாக்கெடுப்பை கொண்டு வராருன்னு நீங்க கேட்கலாம். அதற்கான அதிகாரம் உறுப்பு 174 மற்றும் 175(2)ல இருக்கு. ஒரு அரசாங்கத்தோட பெரும்பான்மை மேல சந்தேகம் வரும்போது ஆளுநர் நேரா சட்டப்பேரவையை கூட்டி வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிடலாம். முதலமைச்சரை கூப்பிட்டு உங்க பெரும்பான்மையை நிறுவிங்கன்னு சொல்லலாம். சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய அரசியல் கிளைமேக்ஸ்க்கு இதுதான் களம் அமைக்குது.
இதுல நீதிமன்றங்களோட தீர்ப்புகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2016 உச்ச நீதிமன்றத்தோட நபம் ரெபியா வழக்குல என்ன சொன்னாங்கன்னா, ஆளுநரோட அதிகாரம் முழுமையானது கிடையாது, அவர் அமைச்சரவையின் ஆலோசனையின்படி தான் செயல்படணும்னு தெளிவுபடுத்தினாங்க. ஆனா 2020 சில்ராஜ் சிங் சவுகான் வழக்குல ஒருவேளை அரசாங்கத்தோட பெரும்பான்மை மேல முகாந்திரமான சந்தேகம், அதாவது ஒரு பிரைமா ஃபேசி வியூ இருந்தா ஆளுநர் நேரடியாகவே ஃப்ளோர் டெஸ்டுக்கு உத்தரவிடலான்னு சொன்னாங்க. ஆக ஜனநாயகத்துல பலத்தை நிரூபிக்க ஃப்ளோர் டெஸ்ட் தான் ஒரே அல்டிமேட் ஆயுதம். யோசிச்சு பாருங்க, ஒரு அரசாங்கம் ஒரே நாள்ல உருவாகிடலாம். ஆனா சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன நம்பிக்கை வாக்கெடுப்பு அந்த அதிகாரத்தை எவ்வளோ சீக்கிரம் பறிச்சிடும்னு பாத்தீங்களா? ஒரு பக்கம் அரசியல் அதிகாரத்தோட பலவீனம், இன்னொரு பக்கம் ஜனநாயகத்தோட வலிமை. ரெண்டுமே இதுதான். மூலப்பதிவுகளை அடிப்படையாக கொண்ட இந்த அலசல் உங்களுக்கு பல விஷயங்களை தெளிவாக்கியிருக்குன்னு நம்புறேன். இந்த அரசியல் சதுரங்கத்துல இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு. அதை பத்தி இன்னொரு நாள் பேசுவோம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண